அசுரன் எப்படி கிரகமானான்? ராகு கேது உருவான திகைப்பூட்டும் பின்னணி வாங்க என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு கலந்த நமஸ்காரம் நண்பர்களே. இன்று நம் ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு மற்றும் கேதுவின் பிறப்பு குறித்த சுவாரஸ்யமான புராண வரலாற்றை பார்ப்போம். பார்க்கடலும் அமுதமும் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்த போது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை பகிர்ந்து அளித்தார். அசுரனின் தந்திரம். அப்போது ஸ்வர்ணபானு என்ற அசுரன் ஒரு தேவன் போல உருமாறி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் அமர்ந்து அமுதத்தை உண்டுவிட்டான். அவன் அமுதத்தை விழுங்கிய அந்த நொடியே அவன் அசுரன் என்பதை கண்டறிந்து சூரிய சந்திரர்கள் மகாவிஷ்ணுவிடம் காட்டி கொடுத்தார் விஷ்ணுவின் சக்கராயுதம். உடனே மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் அந்த அசுரனின் கழுத்தை அறுத்தார். ஆனால் அவன் ஏற்கனவே அமுதம் அருந்தி விட்டதால் அவனது உயிர் பிரியவில்லை. பாம்பு உடலோடு இணைந்த அதிசயம். வெட்டுண்ட அசுரனின் உடல் 2 பாகங்களாக பிரிந்தது. ராகு அசுரனின் தலைப்பகுதி ஒரு பாம்பின் உடலோடு இணைந்தது. கேது அசுரனின் உடல் பகுதி ஒரு பாம்பின் தலையோடு இணைந்தது. இப்படித்தான் ராகு மற்றும் கேது 2 வலிமை மிக்க கிரகங்கள் உருவாகின. தங்களை காட்டி கொடுத்த சூரிய சந்திரர்களை இவர்கள் என்றும் பழிவாங்குவதே கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. வழிபாட்டு தலங்கள். ராகு பகவான் சாபம் நீங்கி அருள் பெற்ற இடம் திருநாகேஸ்வரர், கும்பகோணம் மற்றும் குன்றத்தூர். கேது பகவான் தவம் செய்து ஞானம் பெற்ற இடம் கீழ்பெரும்பள்ளம், சித்தர் வாக்கு. ராகு உலக ஆசைகளை தந்து அனுபவிக்க வைப்பார். கேது அந்த ஆசைகளை துறந்து ஞானம் பெற வைப்பார். இந்த 2 கிரகங்கள் அருளும் இருந்தால் ஒருவருக்கு யோகமும் கிட்டும், மோட்சமும் கிட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. ராகு கேதுவின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.